வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஈஸியான இறால் குழம்பு, ப்ரான் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ப்ரான் 1/4 கிலோ கொஞ்சம் கூடுதலாக வாங்கியிருந்தேங்க. அது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நடுவில் அந்த கருப்பாக இருக்கிற நூல் போல் இருக்கிறத எடுத்துருவோம். இப்போ 2 தக்காளி, ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, 1½ ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் எடுத்துக்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 5-6 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சோம்பு அதை போட்டு பொரிய விட்டுட்டு, கருவேப்பிலை, கட் பண்ண வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது வதங்கின பிறகு 1½ ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் வதக்கிக்கலாம். இது கொஞ்ச நேரம் அந்த அப்படி பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கிட்ட பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், ஒரு 1½ டீஸ்பூன் அளவு நம்ம பிளெயின் மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க. 2 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் அதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம். கூடவே நம்ம குழம்பு பொடி அது ஒரு 1½ ஸ்பூன் அளவு போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இதில் காரத்துக்கு தகுந்தபடி கூட்டி குறைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாங்க. கூடவே இந்த இறால் குழம்புக்கு தேவையான உப்பு நான் 1 ஸ்பூன் அளவு போட்டேங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம போட்டுக்கலாம். போட்டு கலந்துட்டு இதுவும் கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த இறால் இதில் போட்டுடலாங்க. போட்டு நல்லா கலந்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்துட்டு அப்படியே அடுப்பில் அப்படியே வச்சிடலாங்க. இப்போ அடுப்பில் வச்சிட்ருக்கும் போது அதில் அப்படியே தண்ணி விட ஆரம்பிக்கும். தானவே தண்ணி விட்டுருக்குங்க. இப்போது நம்மளுக்கு தேவையான அளவு ஒரு 1½ கப் அளவு தண்ணி, 1½ டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு கலந்துட்டு, உப்பு பத்தலைன்னா பார்த்து செக் பண்ணிவிட்டு பார்த்து போட்டுக்கலாம். கலந்துட்டு மூடி வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நல்லா கொதித்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். நல்லா டேஸ்டான இறால் குழம்பு தயாராகிடுச்சுங்க. மேலே கொத்தமல்லி தழைகள் தூவிட்டு நம்ம இறக்கி வச்சிடலாங்க. நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். ஈஸியாக சிம்பிளாக இந்த போல் நம்ம குழம்பு செய்யலாங்க. இறால் குழம்பு இந்த போல் நீங்களும் ஒரு தடவை செய்து பாருங்கள். லஞ்ச் ரெசிபி நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.